Hi friends, welcome back to my special foods. இந்த வீடியோவில் நம்ம தூதுவளை ரசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை ஊற வைக்கிறேன். இது ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு நான் இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த தூதுவளையை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கை அளவுக்கு தூதுவளை எடுத்துக்கோங்க. தூதுவளை இதில் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தூதுவளை கழுவும் போதே அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், அதுவே போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த புளியை கரைச்சி இங்கே புளி தண்ணி எடுத்துட்டேன். இது கூட 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நாம் ரசம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் இங்கே வைக்கிற ரசம் ஒரு 5 பேர் சாப்பிட கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இங்கே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்து நான் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த இதிலையே நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம இப்போ ரசத்தை தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் இங்கே இருந்தது, அதை எடுத்திருக்கேன். அப்புறம் 6 பல் பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க இந்த பெருங்காயம் எடுத்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துட்டு அடுத்து இங்கே வச்சுருக்க இந்த 3 வரமிளகாயை இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த தூதுவளை இலை, ஜீரகம், மிளகு அதை இதை கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இதை கொஞ்சம் வதங்கினதும் நமக்கு நல்லா அந்த தூதுவளை இலை வாசம் வரும். அது வந்த பிறகு நம்ம இங்கே கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணி, தக்காளி பழம் அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம இடித்து இங்கே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பூண்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ரசத்தை நீங்கள் நல்லா கொதிக்க விடக்கூடாது. அப்பப்போ இப்படி திறந்து பார்த்துக்கோங்க. லைட்டாக இப்படி நுரை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் எப்போவுமே கொதிச்சா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி கொதிக்க இப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு வந்து பெருசாக உங்களுக்கு மருந்து இலை போட்டிருக்க மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சூடான சாதத்து கூட இந்த ரசம் கொஞ்சம் நிறைய சேர்த்து நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டோம்னா சளி ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.